கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்மையான காரியத்தை பார்ப்பீர்கள். இன்று இரவு நீங்கள் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று ஸ்தோத்தரித்து சந்தோஷத்தோடு இரவு நித்திரைக்கு செல்ல போகிறீங்க. அப்படி ஆண்டு உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். சரியா? இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 5:11. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. ஆண்டவரிடத்தில் வந்து சேருகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்களாம்? சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாம். சந்தோஷத்து கெம்பீரிப்பார்களாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கெம்பீரிக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருவர்களை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருட ஊழியத்தில் அவரை தேடி யார் வந்தாங்களோ எல்லாருமே சந்தோஷப்படுத்தினார். மரித்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பினார். மரண தருவாயில் இருந்தவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அற்புதம் செய்து அவங்க கண்ணீரை துடைச்சி சந்தோஷப்படுத்தினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சரியா? அதனால் ஏசப்பா நம்பி ஏசப்படத்தில் உறுதியாக வந்துடுங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு போதும். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், நம்மை கெம்பீரிக்க வைக்கிறவர் அவர் ஒருவர் தான். இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், உலக நண்பர்கள் கொடுக்கிற சமாதானம் கொஞ்சம் நேரம், அது பிரச்சனைக்குரியாததான் மாறும். நம்ம ஏசப்பட்ட வந்துட்டேன்னா அவர் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி அது நித்திய காலமாக இருக்கும். அதனால் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை சந்தோஷப்படுத்தி கெம்பீரிக்க வைக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சந்தோஷித்து கம்பீரிக்க வைக்கிறீங்கள் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சந்தோஷித்து கம்பீரிக்கத்தக்கதான அற்புதங்களை, அடையாளங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் செய்யுங்க. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. இன்னும் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் நம்முடைய ஊழியக்காரன் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக கிருபை, ஒரு தெய்வீக வல்லமை இப்போது எல்லாரையும் தொடட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் குறிப்பாய் வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்கப்பா. மரணத்தின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் சுகமாக்குங்க. மரணக்கட்டுகள் விலகட்டும். ஆபத்தான நிலையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இப்போ தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் பல தோல்விகளை கண்டமுடைய பிள்ளைகளுக்கு இனி வெற்றி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எனக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக கமாண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பி ஜெபிக்க எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்தரலும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.